சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ராகி ஸ்ப்ரவுட்ஸை பார்க்கலாம். அது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ராகி ஒரு 3 கிலோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் 1 கிலோலேருந்து அரை கிலோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட் டைமே பாருங்கள், எடுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரு 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் இப்போ நைட்டு தான் ஊற வைக்க போகிறேன். நான் இது 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ இதை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். இப்போ தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்ஸ் ராகியில் ரெசிபி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து நான் காமிக்கல, ஸ்ப்ரவுட்ஸ் ராகி எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ இதில் காமிக்கிறேன். தண்ணி நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காலையில் நான் ராகி கழுவி இருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே நைட்டு முளை கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டு நம்ம முளை கட்டி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறேன். இடையில பார்க்கும்போது தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. நான் நிறைய தான் தண்ணி ஊற்றிருந்தேன், இருந்தாலும் ஃபுல்லாகவே தண்ணி உறிஞ்சிருச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நான் திருப்பி தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நீங்கள் நைட்டு ஊற வைக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவே நிறைய தண்ணி ஊற்றிட்டு காலையில் முளை கட்டி வச்சுக்கலாம். இப்போ 3 நேரம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தெளிஞ்சாப்பில் இருக்குது. இல்லாட்டினா ரொம்ப நிறைய டஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவிக்கலாம். நான் முளை கட்டுறதுக்குன்னு தனியாக இந்த பெட்டி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் இதில் ஒரு 1 கிலோ தான் இது பிடிக்கும். இது 1 கிலோ இந்த பெட்டியில் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக காட்டன் துணியில் கட்டி தொங்க விடும். அது அரை கிலோ 1 கிலோன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால இப்போ பை நல்லா காட்டன் பை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வந்திருக்கு. இந்தமாதிரி நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஓட்ட தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முளை ஒரே நாளில் அவ்வளோ சூப்பராக நல்லா வரும். இப்போ நான் 2 நாள் 3 நாள்லாம் வைக்க போகிறதில்ல, கரெக்டாக 1.5 நாள் தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே அடைச்சாப்பில் இந்த துணியில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு முளை வராது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் ஓட்டை, அப்போ தான் உங்களுக்கு முளை நிறையா வரும். இதிலே நான் ராகி இந்த பையிலே நான் போட்டு வைக்க போகிறேன். மீதி 2 கிலோ இந்த பையில் போட்டுட்டு பெட்டியில் நான் 1 கிலோ வைக்க போகிறேன். இப்போ கீழே பெட்டி கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதிலே வடிகட்டிடலாம். தண்ணி ராகி எல்லாம் ரெண்டுமே சேர்த்தே ஊற்றிடலாம். அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம். அந்த பாத்திரத்துக்கு கீழேயே வச்சிடலாம். அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கட்டும். சின்ன சின்ன ஹோல் தெரியணும். இல்லைன்னா மேலே ஒரு துணி போட்டாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு கீழேயும் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பையில் ஃபுல்லாகவே தண்ணியோட ஊற்றிக்கலாம். இந்த பை 5 கிலோ பிடிக்கும். இப்போ இந்த பையை ஒரு நாட் போட்டுக்கலாம். இதை நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது மேலே அப்படியே தண்ணி தொளிச்சாலே போதும். இது 1 கிளாஸ் தண்ணி, ஒரு 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம 1 கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி தொளிச்சு ஊற்றிக்கலாம். கீழே பாத்திரம் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். அந்த கீழே இருக்கிற தண்ணியை மறந்துடாமல் அதை கீழே ஊற்றிடுங்க. இல்லாட்டினா அந்த கீழே முளை வராது. அந்த ஈரம் தண்ணி பட்டுகிட்டே இருக்கும். அதனால் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இதை நான் கீழே நாட் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த நாள் காலையில் நைட்டு பார்க்குறோம். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் சாயந்தரம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ கரெக்டாக 1 டே முடிஞ்சிருக்குது. 1 டேலே நல்லா
எவ்வளோ முளை வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக முளை நல்லா பெருசாக வந்துடும். இப்போ இந்த நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுற போகிறேன். இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கும். இன்னும் நீங்கள் ஜாஸ்தி வேணும், அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நான் 1.5 நாள் தான் வச்சுருக்கேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நேற்று நைட் நான் வீடியோ காமிச்சிருக்கேன். ஒரு நைட்டுக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நேற்று நைட்டு காமிக்கும்போது எவ்வளோ கொஞ்சமாக இருந்தது, நைட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே எவ்வளோ முளை வந்திருக்கு. நான் இப்போ காலையில் 8 மணிக்கு காமிக்கிறேன். இதை நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வைக்கணும். இதுதான் இதுக்கு பிறகு நம்ம 2-3 நாள் நம்ம ஃபேன் காற்றுலேயே தான் நல்லா காய வைக்கணும். கீழே போக போக இன்னும் நிறையா ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே நல்லா 1.5 நாளில் எவ்வளோ நிறையா வந்திருக்கு பாருங்கள் முளை. இந்த பையில் இருக்கிறத பார்ப்போம். எல்லா சைடில் பாருங்கள் நிறைய இருக்குது. நேற்று நைட்டு வச்சுருக்கேன், நேற்று வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் 1.5 நாள் தான் கரெக்டாக. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சின்ன சின்ன ஹோல் இருந்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம 1.5 நாளில் இவ்வளோ நிறைய முளை வரும். ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்ததுன்னா, காட்டன் துணினாலும் ஃபுல்லாக க்ளோஸாக இருந்தால் அந்த அளவுக்கு நிறைய முளை வராது. இப்போ இதை நான் வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஃபுல்லாக ஒரு பெரிய காட்டன் துணியில் ஃபுல்லாக விரித்து காய வைக்க போகிறேன். 3 நாள் நான் வந்து ஃபேன் காற்றுலே தான் காய வைக்க போகிறேன். இப்போ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம கட்டி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா தனித்தனியாக உதுத்து விட்டுட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 3 நாள் நல்லா காயட்டும். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ராகியில் நம்ம ஒரு டிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் ராகியில் நான் ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ராகி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் ராகி சலாட் பார்க்க போகிறோம். தேவையான அளவு ராகி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வத்தல் தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இந்த உப்பு எடுத்திருக்கேன். ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லெமன், கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சலாட்க்கு இது தேவையான பொருட்கள். இது ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்வீட் ராகிக்கு தேவையான பொருட்கள். வெல்லம் வந்து பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துக்கலாம். தேவையான அளவு நட்ஸு, நான் பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒன்று தான் எடுத்துருக்கிறேன், தட்டி வச்சுருக்கிறேன். வாட்டர்மெலன் சீட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வேணும்னா ஆப்ஷனல் தான். வாட்டர்மெலன் சீட் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்ப்ரவுட் சாலட் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ராகி ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லெமன் ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம்.
அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1/2 kg நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ராகி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பசிக்காது. அவ்வளோதான். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ராகி சலாட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் ராகி போட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஃபயர்லெஸ் குக்கிங்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. நெய்யில் வறுத்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இப்படியே டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். கால்சியம் பற்றாக்குறையே எதுவுமே வராது. நம்ம இந்த ராகியை ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங் பார்த்தாச்சு. இப்போ அந்த 3 நாளுக்கு அப்புறம் அது எப்படி இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும், அதில் என்ன ரெசிபி பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் ராகி சலாட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.